மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? சாதாரண ஆயிலை விட சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. மது பாட்டில் வாங்கிட்டு வராங்க. ஆல்ரெடி இவனுங்க வரும்போதே கஞ்சா போதையில் இருக்கிறாங்க. மதுவை ஊத்துறானுங்க, 7up வாங்கிட்டு வரானுங்க, அதை ஓப்பன் பண்ணி ஊத்துறானுங்க, ஒருத்தரா குடிக்கிறானுங்க. போதை ஏறணும்னா உள்ள இருந்து ஒரு பட்டா கத்தி எடுக்கிறாங்க. இந்த கத்தி நம்மளுக்கு பஜார்ல கிடைக்காது. இது ஃபுல்லா ரன்னிங் ட்ரெயின்ல நடக்கும்போது இந்த 4 பேர் கத்தியை பார்த்த உடனே அங்க பேசஞ்சரா உட்காந்து இருக்கவங்க கூட போட்டோ எடுக்க பயப்படுவோம். ஏன்னா இவனுங்களே இன்ஸ்டா தானே எடுத்துட்டு இருக்காங்க. அதுக்குள்ளேயே இவனுங்க 20 வெட்டு வெட்டுறான் ஒரு வருஷம். அப்போ ஒருத்தன் வீடியோ எடுக்கிறான், மீதி 3 பேரும் மாத்தி வெட்டுறானுங்க. அப்படின்னும் போது கொடூரமா அவனை வெட்டிடுறாங்க. விடுங்கடான்னு சொல்றதுக்கு கூட அவனுக்கு மொழி தெரியாது. கண்ணா பின்னான்னு வெட்டு. நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும் 75 தையல் உடம்பு. இங்க வெட்டுறான், இங்க வெட்டுறான், இங்க வெட்டுறான், அங்க வெட்டுறான், தலையில வெட்டுறான், பின்னாடி வெட்டுறான், கொடூரமா வெட்டுறான். வணக்கம் சார். வணக்கம் சார். தமிழ்நாடு மட்டும் இல்லை, தேசிய அளவில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய ஒரு சம்பவம். திருத்தணியில் அந்த லோக்கல் ட்ரெயினில் 4 சிறுவர்கள் சேர்ந்து ஒரு வட மாநில தொழிலாளியை தாக்குறது. அது மட்டும் இல்லாமல் தனியாக அவங்கள ஃபாலோ பண்ணி போயும் அந்த அருவாளால் வெட்டுற வீடியோலாம் பார்த்துருக்கோம். அதில் வந்து 4 பேரையும் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஒருத்தரையும் அரெஸ்ட் பண்ணிட்டு சிறுவன் படிக்கிற சிறுவனால் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சொல்லுங்கள் சார், இந்த சம்பவம் கூட நடங்க வச்சிருக்கு, என்ன நடக்குது சார்? அதாவது நாளிதழில் இந்த செய்தியை படிக்கிறவங்களுக்கு வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது, கடந்து போயிடுவாங்க. அதே இது இந்த சமூக வலைதளங்களையோ இந்த ஃபேஸ்புக்கில் இந்த மாதிரி வாட்ஸ்அப்பில் இந்த வீடியோவை பார்க்கும்போது பதறுது மனசு. எல்லாருக்குமே ஒரு பதறல் இருக்கும். எவ்வளோ பெரிய துணிச்சல் இருக்கவனுக்கும் ஒரு பதறல் இருக்கும். ஏன்னு கேட்டால் நிராயுத பாணியை தாக்குறதுன்றது வந்து நம்ம அப்படி திரும்பும்போது நம்மளோட முழங்கை வந்து ஒரு செவத்தில் நம்மளை அறியாமல் அடிபட்டும் போது எவ்வளோ வலிக்கும். அந்த உடல் நிலவும் கரண்ட்டு ஷாக் அடித்த மாதிரி இருக்கும். அப்போது நீங்கள் சொன்ன மாதிரி ரயில், அதாவது இந்த இந்த சம்பவத்துக்கு பின்னாடி என்னன்னு பார்த்தா போதைப் பொருள் தான், அதில் மாற்றுக்கிறது இல்லை. போதை பொருட்களுக்கு பின்னால் ஒரு விஷயத்த சொல்லணும்னா வளர்ப்பு சரியில்லைன்னு சொல்லணும். பல இளைஞர்கள் வாழ்க்கையில் மேம்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. கல்லூரிக்கு போகிறாங்க, பள்ளி படிப்பை முடிக்கிறாங்க, நல்ல மார்க் எடுக்கிறாங்க. அதாவது வளரும் பயிர் முளையிலே தெரியுன்ற மாதிரி இந்த பசங்களை பார்க்கும்போது இதுங்க பிஞ்சிலேயே பழுத்து வெம்பி போன பிள்ளைகளாக இருக்குது. இதற்கு கூறு ஆராய்ஞ்சா கடந்த ஒரு 4-5 ஆண்டுகளாகவே அரசு பள்ளியில் கூட இளைஞர்கள், அதாவது மாணவர்கள் வந்து முடியை வந்து தலைமுடியை வந்து சிகையை இப்படி தான் வச்சுக்கணும்னு இல்லாமல் எப்படி வேணாலும் வச்சுட்டு வரலான்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க. அது ஒரு முதல் காரணம். அங்கேருந்து மாறுது. 2வது பார்த்தீங்கன்னா பேண்ட்டு. அரசு பள்ளியில் பேண்ட்டு இத்தனாவது வகுப்பு மேலே பேண்ட்டு, இது வரைக்கும் ட்ராயரு ட்ரௌசர் இருக்குது. அப்படின்னும் போது அந்த பேண்ட்டு வந்து பென்சில் ஃபிட்டுன்னு ஒன்று இருக்குது. அதுக்கு மேலே இன்னொன்று, அந்த முழங்கைக்கு கீழே அந்த பேண்ட்டை கழட்டணுன்னா கூட நீங்கள் பாக்கெட்டில் ஒரு பிளாஸ்டிக் கவர் வச்சுருக்கணும். அந்த பிளாஸ்டிக் கவர் அந்த காலில் மாட்டிட்டு தான் அந்த பேண்ட்டை உருவ முடியும். அப்போது நல்லா இருக்க பேண்ட்டையே பிடிச்சி போடுற மாதிரி இந்த கலாச்சாரத்தை அவன் ப்ரைவேட்டில் போடுறது வேற. ப்ரைவேட்டாக அவங்க தாய் தந்தை வாங்கி பள்ளியிலேயே இதை அனுமதிக்கிறாங்க, யூனிஃபார்மே அனுமதிக்கிறாங்க. இதில் மாற்று கருத்தே கிடையாது. தமிழ்நாடு முழுவதும் இருக்க அனைத்து கிராமப்புறங்களில் இருக்க அனைத்து அரசு பள்ளியிலையும் அந்த மாதிரி பசங்க வந்து முழங்காலுக்கு மேலே பேண்ட் போடுற மாதிரியும் புல்லிங்கோ ஃபிட்டுன்னு வந்து இதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஆகிறதுக்கு ஒரு காரணம். சிட்டிக்குள்ளே இருக்க பசங்க இப்படி வரமாட்டாங்க. இது சிட்டிக்கு ஒதுக்கப்படுமா? இப்போ நேரம் அந்த விஷயத்துக்கு வந்தால் அவங்க வளர்ப்பு சரியில்லை, அவங்களுக்கு விருது தான் தரணும். இந்த மாதிரி பிள்ளைகளை பெற்றதுக்கு விருது தான் தரணும். இப்போ இந்த சம்பவம் நேராக சம்பவத்துக்கு போகணுன்னா, இந்த சம்பவம் நடக்கும்போது அந்த பையன் வந்து கோலாப்பூர்னு சொல்லிட்டு நம்மளே வந்து அதை கோலாப்பூர் அப்படின்றது தான் அதை பிரதிபலிச்சிருப்போம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அந்த பையன் மகாராஷ்டிரா மாநிலத்தில் நாக்பூரை சேர்ந்தவன். அவன் வந்து 34 வயதான சுராஜ் அந்த பையன் பேர். அவனோட கூட பிறந்த சகோதரன் வந்து பெங்களூரில் ஒரு ஹோட்டலில் பணிபுரிகிறார். இவன் அவரை பார்க்குறதுக்காக நாக்பூர்லேருந்து ட்ரெயினில் அந்த பையன் வந்து சென்னையில் சென்ட்ரலில் வந்து இறங்கியிருக்கான். சென்ட்ரலில் வந்து இறங்கின உடனே இங்கேருந்து பெங்களூர் ரயிலில் ஏறாமல், போதுமான நாலேஜ் இல்லாமல், யாருக்கிட்டே கேட்க முடியாமல் அவன் திருத்தணி ட்ரெயினில் ஏறிட்டான். பெங்களூர் எக்ஸ்பிரஸே எவ்வளோ இருக்குது, அதில் போயிருக்கலாம். ஒன்று, இந்த நம்ம வந்து இப்போது பாதிக்கப்பட்டவன் சைடில் தான் இருக்கிறோம். பட் அவனோட குறையை நம்ம சொல்லணும்ல. இது வந்து மிகப்பெரிய மகா தப்பு. இந்த திருத்தணி இளைஞர்கள் செய்தது வந்து சிறுவர்கள்
செய்தது வந்து மிகப்பெரிய தப்பு. ஆனால் ட்ரெயின் வந்து காலியாக இருக்குது. அப்போது இவன் என்ன பண்ணுறான் அந்த பையன், அதாவது வட மாநிலத்தவர்களுக்கே உண்டான ஒரு ஆசான பிரதான வேலைன்னு நினைக்கிறேன். எவ்வளோ பேர் இருந்தாலும் பாத்ரூமில் போய் உட்காருவாங்க, மேலே போய் உட்காருவாங்க. அது கூட்ட நெரிசலில் நீங்கள் கழிவறையிலே 10 பேர் படுத்துருவாங்க, உட்காந்துருப்பாங்க, பேகை வச்சுட்டு அது மேலே. இது அவங்களுடைய பழக்க வழக்கங்களே இதுதான். அப்படின்னும் போது இந்த ட்ரெயின் காலியாக இருக்குது. இந்த ட்ரெயினில் கொஞ்சம் பேர் பயணிகளும் பயணம் செய்கிறாங்க. அவன் பாவம் அந்த இடத்துல வந்து கீழே பாதை கடக்கக்கூடிய ட்ரெயின்லேருந்து ஏறும் இறங்கும் வழியில் வந்து லோக்கல் உட்காந்து போவாங்க சார். சீட் ஃபுல்லாக இருக்கும், பெரும்பாலான உட்காந்துருப்பாங்க. பட் சீட் ஃபுல்லாக இருந்தா உட்காந்து போவாங்க. பட் இது நம்ம தப்புன்னு நம்ம சொல்ல வரல. அவன் அந்த இடத்துல உட்காந்துருக்கான். ஏன் அதை தப்பு, நம்ம அதை தப்புன்னு சொல்லாத, குற்றமாக சொல்லலை அதை. அப்போது திருவாலங்காட்டில் ஒரு 5 பசங்க ஏறுறாங்க. 5 பசங்க. இப்போ 4 மாதிரி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பட் அவங்களோட புகைப்படத்தெல்லாம் 5 பேர் இருக்கிறாங்க. அதில் ஒரு பையன் ஹரிச்சந்திராபுரம் திருவாலங்காடை சார்ந்த பையன், இன்னும் 2 பசங்க அரக்கோணத்தை சார்ந்த பசங்க. எல்லாருமே ஜொனைல் 17 வயதை சார்ந்தவங்க, கூலி தொழிலாளி பிள்ளைகள்ன்றாங்க. கூர்ந்து நோக்குனா இதில் சமூகத்தை பற்றி நம்ம பேசுறதுக்கு வேலை இல்லை. பட் இருந்தாலும் காவல்துறை அதை சேர்த்து தான் பதிவு செய்தது, அதனால சொல்கிறோம். அந்த 3 பையன் ஒரு சமூகமும், பட்டியல் சமூகமும், ஒரு பையன் வேற ஒரு சமூகம். இவங்க 4 பேரும் வரானுங்க. வந்து திருவாலங்காட்டில் ஏறுறானுங்க. ஏறின உடனே அந்த இடத்துல உட்காந்து மது பாட்டில் வாங்கிட்டு வரானுங்க. ஆல்ரெடி இவனுங்க வரும்போதே கஞ்சா போதையில் இருக்கிறானுங்க. வந்து அந்த இடத்துல அதில் ஒரு பையன்கிட்ட மட்டும் ஃபோனை கொடுத்துட்றானுங்க. இதில் வந்து அந்த பையன் மதுவை ஊற்றுறானுங்க, 7 வாங்கிட்டு வரானுங்க, அதை ஓப்பன் பண்ணி ஊற்றுறானுங்க, ஒவ்வொருத்தராக குடிக்கிறானுங்க ட்ரெயின்லேயே. அதில் வந்து இதில் ஒரு ஹீரோயிசம் காட்டுற ஒருத்தர் இருக்கார். அவர் நீங்கள் சொன்ன மாதிரி புள்ளிங்கோ ஃபிட்டுன்னு இல்லாமல் புள்ளிங்கோ மாதிரி இந்த இடத்துல மட்டும் கோல்டு கலர் பெயிண்ட் அடிச்சுட்டு, நீங்கள் ஒரு படத்தில் ஜெய்ஹிந்த் படத்தில் கூட பைக் ஓட்டிகிட்டு வருவார் தெரியுமா, செந்தில் வந்து என்னதுடா அது முள்ளம்பன்றி தலையான்ற மாதிரி, அந்த மாதிரி இந்த இடத்துல மட்டும் கோல்டு அடிச்சுட்டு மீதி இருக்காப்புல. அவர் அந்த மது பாட்டில் வச்சுட்டு ஒரு விதமான போஸ்ட்லாம் கொடுக்குறாரு. அதை ஒரு பையன் ஃபோட்டோ எடுக்கிறான். இது வந்து இவனுங்களே என்ன பண்ணுறானுங்க, நந்தா என்ற ஒரு இன்ஸ்டா பேஜ் நந்தா, அதோட யூசர் நேம் வந்து மிஸ்டர் குல்லா பேர் பார்த்தீங்களா. அதில் வந்து இவங்களே அப்லோட் பண்ணுறான். அப்லோட் பண்ணிவிட்டு அப்போ கொஞ்ச நேரம் ட்ரெயின் நிற்கும்ல, அந்த இடத்துல நிற்கும்ல. உடனே குடித்த உடனே எப்பயுமே மது போதை குடித்தவன் சரியாக போயிடுவான். இந்த மது போதை பத்தாததுக்கு மாத்திரை போதையும் கஞ்சா போதையும் போது அவனோட சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தை பாதிக்கும். அவன் என்ன பண்ணுறான்ட்டு அவனுக்கே தெரியாது. அப்படி தெரியாதுன்னு இதில் சொல்ல முடியாது. இவனுங்க வந்து நம்மளை யார் கேட்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சரக்கை போட்டவுடனே அதை உள்ளே இருந்த போதையும் சேர்த்து வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. உடனே கானா பாட்டை போட்டுட்டு அந்த கம்பார்ட்மெண்ட்டில் சென்ட்ராக ஏறி இறங்குறது. இந்த பக்கமும் பாக்ஸ் இருக்குல்ல, இந்த பக்கம் ஆட்கள் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, இந்த பக்கம் ஆட்கள் இந்த லாஸ்ட்டு சீட்டில் ஆள் இல்லை, அதுக்கு முன்னாடி மட்டும் ஆள் இருக்காங்க. ட்ரெயின் நீங்கள் எலக்ட்ரிக் ட்ரெயினில் போயிருப்பீங்க லாஸ்ட். அப்போ அந்த இடத்துல இவனுங்க பசங்க மட்டும் உட்காந்துருக்கானுங்க. போதை ஏறினோன்னா உள்ளே இருந்து ஒரு பட்டா கத்தி எடுக்கிறார். இந்த கத்தி நம்மளுக்கு பஜாரில் கிடைக்காது, நார்மலாக யாருக்கும் கிடைக்காது. இது கிடைக்காது. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எங்கேயாவது ரேர் வந்து சிக்கன் மட்டன் கடையில் தான் அது இருக்கும். அந்த மாதிரி கத்தி தான் இருக்கும். இல்லைன்னா சரித்திர பதிவேட்டு குற்றவாளிகள்கிட்ட தான் இருக்கும். அந்த கத்தியை உள்ளேருந்து எடுத்து இந்த சிலம்பம் சுற்றுவாங்களே இப்படி, அந்த மாதிரி இப்போ நீங்கள் வீடியோ பார்த்தீங்க, நீங்களும் நானும் பார்த்தோம், நம்ம பார்க்கல, உலகமே பார்த்துருச்சு அந்த வீடியோவை. அதை எடுத்து சிலம்பம் சுற்றுற மாதிரி போட்டு இப்படி அப்படின்னு போட்டு காட்டிக்கிட்டே இருக்கான். காட்டிக்கிட்டே இருக்கும்போது இவனுங்களுக்குள்ளே அப்படியே பார்க்கும்போது இதை பார்த்துட்டு அங்கே ஒரு பையன் என்ன பண்ணுவான், வட மாநிலத்தில் எட்டி பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருந்திருக்கான். அவனுங்க கண்ணுக்கு, அதாவது திருடன் கண்ணுக்கு எல்லாமே பிரைஸ் டாகாக தெரியணும் போது இந்த இவங்க அக்யூஸ்டு தான். இவனுங்க சிறுவர்கள்னு சொல்ல முடியாது, இவனுங்க அக்யூஸ்ட். இவனுங்க கண்ணுக்கு இவன் பலவீனமானவன், இவன் நம்ம ஊருக்காரன் கிடையாது. இதுக்கு முன்னாடி என்னென்ன நடந்திருக்கும்னு நம்ம கற்பனையிலே பார்த்தேன். என்னடா கட்டிங் போடுறியாடான்னு கேட்டிருப்பானுங்க. தனியாக உட்காந்து ஒருத்தன் பார்த்துக்கிட்டே இருந்தான், என்னடா உண்மை அவனுக்கு அப்படின்னு கேட்பானுங்க. எந்த ஊரா, அந்த ஊர் ஏதாவது ஒரு ஹிந்தியில், இவன் ஹிந்திக்காரன்டா. அப்போ அடித்து போட்டால் யாருன்னு கேட்காத அனாதை பையன் அப்படின்னு இவங்க டிக்ளேர் பண்ணிடுறான். கரெக்டுங்களா? மைண்டில் ஏறிடுது. ஏன் அதை சொல்கிறோன்னா, அந்த கம்பார்ட்மெண்ட்லேயே அங்கங்கே தனித்தனி ஆளுங்க உட்காந்துருக்காங்களா, அவங்கள இவன் சீண்டலையே.
அப்போ இந்த பையன்கிட்ட போயிட்டு இவனுக்கு நேராக கீழே உட்காந்துருக்கான். அந்த வீடியோ தனி வீடியோ செப்பரேட். அவன் வந்து கத்தி எடுத்து அவங்ககிட்ட போயிட்டு இப்படி இப்படி இப்படின்னா அவன் கையில் தட்டி 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 விட்றான். அவனை இப்படி 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 இப்படின்றாங்க. அவனும் அப்பயும் சிரிச்சுட்டு அவன் அப்படியே சிரிச்சுட்டு கேஷுவலாக இவனுங்க ஏதோ கேம் பண்ணுறான். ஒருத்தர் வீடியோ எடுத்துட்டு இருக்கானே, அடுத்து இவனை வெட்ட போகிறாங்கன்றது அவனுக்கு தெரியல. ஒட்டு முன் விரோதமாக இருக்கும். அவன் இவனுக்கு திங்கிற சோத்துல மண்ணள்ளி போட்டிருக்கணும். இல்லை இவங்க வீட்டு பொண்ணை அவன் காதலிச்சவனா இருக்கணும். இல்லை அவனுக்கு இவனுக்கு ஏதோ சொத்து தகராறு, வாக்கிய தகராறு, வரப்பு தகராறு ஏதாவது இருக்கணும். இல்லை இவன் கிட்ட இருந்து ஏதாவது நகை இருந்துச்சு அடிச்சு புடுங்கினான்னு சொல்லலாம். அவன் ஒரு கூலி தொழிலாளி. அவன் வந்து அவங்க அண்ணனை பார்க்க போகிறான். அவனுக்கு எங்கே போகிறது எப்படி ஏறணும்னு தெரியல. அவன் நவநாகரிகம் இல்லாமல் அந்த ட்ரெயினில் காலியாக இருக்க ட்ரெயினில் சீட்டில் உட்காரலாம்ல. இப்போ ரோடெல்லாம் நடந்துட்டு வரோம், ரோடே காலியாக இருக்கு, நம்மளாம் ரோட்டில் உட்காந்துருவோம் உடனே. அது இவங்க எல்லாரோட தமிழன் வந்து அறிவில் மேம்பட்டவன். ஆனால் இந்த மாதிரி சில்லறைகனால பேர் கெட்டு போகுது. இப்போ என்ன பண்ணுதுங்க, அப்படியே பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அவன் தட்டி தட்டி சிரிச்சுக்கிட்டே இருக்கான். ஏய் என்னடா அவனை குத்திரம் பார்க்குறேடா அப்படி இப்படின்னு சொன்னோன்னே திருத்தணி வந்து இறங்குது. திருத்தணியில் வந்து 2வது பிளாட்ஃபார்மில் வந்து இந்த ட்ரெயின் நிற்கிது. இந்த 2வது பிளாட்ஃபார்மில் ட்ரெயின் நிற்கும் போது ஒரு 3:30லேருந்து 4:30க்குள்ளே சாயந்தரம், இப்படி தான் டைமே சொல்ல முடியாங்க, 3:30லேருந்து 4:30க்குள்ளே. ரயில்வே ஸ்டேஷனில் எதனா நடந்து இருந்துச்சுன்னா அங்கே ஏதாவது ஒரு சிசிடிவி கேமரா ஏதாவது ஒன்று இருக்கும். ஆனால் இது ஃபுல்லாக ரன்னிங் ட்ரெயினில் நடக்கும்போது இந்த 4 பேர் கத்தியை பார்த்த உடனே அங்கே பேசஞ்சராக உட்காந்து இருக்கவங்க கூட ஃபோட்டோ எடுக்க பயப்படுவான். ஏன்டா இவனுங்களே இன்ஸ்டா தானே எடுத்துகிட்டு இருக்கானுங்க, இன்ஸ்டா வீடியோ தானே எடுத்துகிட்டு இருக்கானுங்க. ஆனால் அந்த ட்ரெயினில் உட்காந்துருங்க ஒட்டு மொத்தமாக எல்லாரும் குரல் எழுப்பி கண்டனத்தை பதிவு பண்ணியிருந்தாங்கன்னா இவனுங்க கொஞ்சம் அடங்கி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ எல்லாரும் நமக்கு எதுக்கு வீம்பண்டு, பக்கத்து வீடு எரிஞ்சால் நமக்கு என்ன, நம்ம வீடு எரியலையா அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தானே இன்றைக்கி எல்லாருமே இருக்கிறாங்க எல்லா இடத்துலையும். அப்படின்னும்போது அப்படியே இறங்கி 2வது கம்பார்ட்மெண்ட்டில் வந்து ட்ரெயின் நிற்கிது. பெங்களூர் போகிறவன் பாவன் இவனுங்க தொல்லைனால அவன் அப்படியே இவன் இறங்கிடுவான்னு பார்க்கும்போது அவன் நடந்து வந்தான்றதெல்லாம் சும்மா. இவனுங்க கழுத்தையும் கையும் பிடிச்சி தரன்னு எடுத்துக்கிட்டே வந்துட்டானுங்க வெளியே. வந்து 3வது கம்பார்ட்மெண்ட்டில் வந்து இறங்கினோடனே அந்த ரயில்வே குவார்ட்டர்ஸ் போகிற வழியில் ஒரு இடத்துல, அந்த இடத்துல ஒரு 15 நாட்களுக்கு முன்னாடி ஒரு எலும்பு கூடு மட்டும் கிடந்துச்சு. அந்த சம்பவம் நடந்த இடத்துல. ஆமாம். எப்படின்னா அது ஏதோ எப்படி கிடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு எலும்பு கூண்டு கிடந்துச்சுன்னா அதை வந்து காவல்துறை வழக்கு பதிவு செய்து விசாரணை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அப்போ நீங்கள் இப்போ இதுலேருந்து என்ன புரிஞ்சுக்கணுன்னா அந்த இடம் எப்படிப்பட்ட இடமா இருக்கும் அவனுக்கு தெரியுமா? கிரைம் ஸ்பாட்டாக தான் இருக்கும். அப்போ இந்த இவனுங்க கரெக்டாக அங்கே கொண்டு போயிருக்கானுங்க. கொண்டு போயிட்டு அதை சொல்லவே முடியாது. ஒரு வெட்டு 2 வெட்டாக இருந்தால் பார்த்தல. நம்ம பார்த்தது ஒரு இன்ஸ்டா ரீல்ஸ் ஒரு 30 செகண்ட் வீடியோ தான் நம்ம பார்த்துருப்போம். அதுக்குள்ளேயே இவனுங்க 20 வெட்டு வெட்டுறான் ஒருத்தனும். அப்போ ஒருத்தன் வீடியோ எடுக்கிறான், மீதி 3 பேரும் மாற்றி 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 வெட்டுறானுங்க. அப்படின்னும் போது கொடூரமாக அவனை வெட்டிடுறானுங்க. டே விடுங்கடான்னு சொல்கிறதுக்கு கூட அவனுக்கு மொழி தெரியாது. அவன் என்ன மொழியில் சொல்லிருப்பான்? அவன் முதல் முறையாக தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கான். இந்த திருட்டு நாய்கள் இதுங்களை பற்றி ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி எடுத்தால் அரக்கோணம் காவல் நிலையத்திலையும் இதுங்க ஊர் வந்து இதாக இருந்தால் கூட இதில் ஒரு சில நாய்களுக்கு இந்த 4 நாயில் 2 நாய்க்கோ 3 நாய்க்கோ திருவள்ளூர்லேயும் அரக்கோணத்துலேயும் ஒரு 6-7 மாதம் முன்னாடி இதுங்க மேலே ஏற்கனவே இந்த செயின் ஸ்நாச்சிங் வழக்கு இந்த வழக்கெல்லாம் இருந்திருக்கு. இருந்து தான் ஆகணும், இல்லாமல் இருக்காது. காரணம் என்னென்னா புதுசாக ஒருத்தன் வந்து பட்டாக்கத்தி எடுத்துகிட்டு வந்துட முடியாது. புதுசாக ஒருத்தன் வந்து ட்ரெயினுக்குள்ள அவ்வளோ தைரியமாக வந்து சரக்கை ஊற்றி அதில் கூல்ட்ரிங்க்ஸை ஊற்றி அதை இப்படி எடுத்து இப்படி குடிக்க முடியாது. புதுசாக ஒருத்தனால் கத்தி எடுத்து ஒரு பேசஞ்சர் யாருன்னே தெரியாத பேசஞ்சர்கிட்ட கத்தியை காட்டி மிரட்ட முடியாது. புதுசாக ஒரு நபரால் அதே 2வது பிளாட்ஃபார்ம்லேருந்து 3வது பிளாட்ஃபார்மில் கொண்டு போய் வெட்ட முடியாது. அப்போது இவனுங்க ஊர் திருவாலங்காடாக இருந்தால் கூட இவனுங்க திருவள்ளூர்லேயும் அரக்கோணத்துலேயும் இவனுங்க மேலே ஏற்கனவே வழக்கு இருக்குது. எதுக்கு வழக்கு இருக்குன்னா இவங்க தந்தைகள்லாம் கூலி தொழிலாளி, 17 வயசு பையனுக்கு கத்தி வாங்குறதுக்கு ஏது காசு? இன்ஸ்டா போடுறேன்னா அதுக்கு ஒரு ஃபோன் வாங்குறதுக்கு ஏது காசு? 17 வயசு பையனை எங்கே வேலைக்கு சேர்த்துப்பாங்க? ஒரு ஒரு சின்ன டீ கடையில் கூட சிறுவர்களை வேலைக்கு வைக்கக்கூடாதுன்னு இருக்குது. அப்போ இவனுங்களுக்கு ஏது காசு? திருடுறது, செயின் ஸ்நாச்சிங், மிரட்டுறது, இந்த மாதிரி பண்ணியிருப்பானுங்கள்ல. நம்ம கணிப்பு சரியாக இருந்துச்சுன்னா இந்த ட்ரெயினில் ஏறதுக்கு முன்னாடியே எங்கேயா ஸ்நாச்சிங் பண்ணிட்டு வந்திருப்பான். ஏதாவது மிரட்டி பணம் யாராவது பிடிச்சி தனியாக போகிறவனை மிரட்டி பணம் வாங்கிட்டு வந்திருப்பானுங்க. இதெல்லாம் மாற்று கருத்து இருக்காது, கண்டிப்பாக இருக்கும். இவங்க ப்ரீவியஸ் அக்யூஸ்டாக தான் இருந்திருக்கானுங்க. நம்ம படத்தில் பார்த்த மாதிரி லேட்டஸ்ட்டாக ஒரு படத்தில் கூட நம்ம பார்த்தோம், மாஸ்டர் படத்தில் கூட பெரிய தண்டனை நம்மளுக்கு கிடைக்காது, ஏன்டா ஜொனைல்ன்றனால, அதனால ஏற்கனவே தப்பிச்சிட்டானுங்க. 1
இன்னொரு படத்தில் கூட ஒரு பெரிய கேங்ஸ்டர் வந்து விஜயாண்டனி கூட போலீஸாக இருப்பாரு. ஒரு கேங்ஸ்டர் வந்து சின்ன சின்ன பசங்களை வந்து தீனி போட்டு வளர்ப்பாரு. அந்த மாதிரி இவனுக்கு பின்னாடி இவனுங்க யாரையா திணி போட்டு வளர்த்துட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றீங்க. அது அடுத்து இவனுங்க அடுத்த ஸ்டேஜ் இவனுங்க அந்த மாதிரி ஆள்கிட்ட போய் சேர்ந்துருவானுங்கல்ல. இதை என்ன பண்ணிட்டானுங்கன்னா வெட்டி போட்டு போயிட்டானுங்க. அது ரீல்ஸ் எடுத்துருக்கானுங்க, எடுத்துட்டு கிளம்பிட்டாங்க. எடுத்து இவனுங்க எல்லா வீடியோவும் அப்லோட் பண்ணிட்டானுங்க. வெட்டின வீடியோ எல்லாத்தையும் அப்லோட் பண்ணிட்டானுங்க, போயிட்டானுங்க இவனுங்க. போன உடனே திருத்தணி காவல் நிலையம் திருத்தணி காவல் நிலையம் வந்து உடனே அங்கே பப்ளிக்லாம் ஃபோன் பண்ணி அந்த பேசஞ்சர் அடுத்த ட்ரெயினில் வராங்கல்ல பேசஞ்சரு, அந்த பேசஞ்சர் இறங்கி பின்னாடி வந்தவங்க ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஆம்புலன்ஸ் சொன்னோன்னா தூக்கிட்டு போயிட்டு திருவள்ளூர் ஜிஹெச்சில் கொண்டு போயிட்டு அட்மிட் பண்ணிட்டாங்க. அட்மிட் பண்ணோன்னா இது யார் வெட்டினா என்ன வெட்டினா இவன் யார் வட மாநிலத்தவன் என்ன ஏதுன்ட்டு பார்த்தா கண்ணா பின்னான்னு வெட்டு. நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும் 75லேருந்து 80 தையல் உடம்புல மேலே தான் இருக்கும். ஏன்னா இங்கே வெட்டுறான், இங்கே வெட்டுறான், இங்கே வெட்டுறான், அங்கே வெட்டுறான், தலையில் வெட்டுறான், பின்னாடி வெட்டுறான், கொடூரமாக வெட்டுறான். இந்த மாதிரி வீடியோ வந்து ஒரு எல்லாரையும், அதாவது தெரிந்துதான் இந்த மாதிரி ஒரு வீடியோ இன்ஸ்டா போட்டால் ஓவர் நைட்டில் தமிழ்நாடு ஃபுல்லாக பிரபலமாயிடலான்னு இந்த நாய்கள் தெரிஞ்சு தான் போட்டிருக்கு. நீங்கள் என்னென்ன பேசுகிற அளவுக்கு கொண்டு வந்து விட்டுருச்சுல, எதிர்க்கட்சி தலைவர் பேசுகிறாருல, அரசு கோரிக்கை விட்டுருக்குல்ல இந்த வீடியோ பரப்பக்கூடாதுன்ட்டு. அப்போது அந்த நாய்களுக்கு நல்லா தெரியுது, ஒரு ஃபோன் வச்சிருக்க தெரியுது, இன்ஸ்டா பக்கம் வச்சிருக்க தெரியுது, கட்சி வச்சிருக்க தெரியுது, ட்ரெயினில் சரக்கு எடுத்துகிட்டு வந்து அடிக்க தெரியுது, ஸ்கூலுக்கு படிக்க தெரியாமல் தெரியுது, தலையில் கோல்டு அடிக்க தெரியுது, எல்லாமே தெரிஞ்ச நாய்களுக்கு இந்த வீடியோ பிரபலமாகவும் தெரிஞ்சு தானே போடுது. போட்டால் கண்டிப்பாக பேக் ஃபயர் ஆகும் தெரிஞ்சு. எவ்வளோ பெரிய ரவுடியும் நல்லவனை தொட மாட்டான், எவ்வளோ பெரிய திருடனும் தன் வீட்டு பக்கத்தில் இருக்க மார்வாடிகளில் திருட மாட்டான். அதோட அவன் அத்தியாயம் முடிஞ்சிடும். பார்த்துருக்கீங்களா? திருடர்களா வசிக்கிற இடத்துல கூட ஒரு மார்வாடி கடை இருக்கும், அவன்கிட்ட திருட மாட்டான். அவன் நம்மால்றா, அவன் நல்ல வேண்டாம், நம்மளுக்கு அவசரத்துக்கு எதுனா ஹெல்ப் பண்ணுவான். ஒரு சின்ன ஒரு இதுதாங்க இது. அப்போ அந்த ரோட்ல கீழே உன் பசிக்கு ஒரு டிடிஆரை வெட்டியிருந்தா நீ என்ன ஆயிருப்ப? ஒரு ஏஆர் போலீஸை லைட்டா மிரட்டியிருந்தா கூட என்ன ஆயிருப்ப? ஒரு மகளிர் போலீஸை லைட்டா ஏதாவது ஒரு மிஸ்பிகர் பண்ணியிருந்தா என்ன பண்ணியிருப்பாங்க ஒன்று? அப்போ பலவீனமானவன், மொழி தெரியாதவன், நிராயுதபாணி, கையில் ஆயுதம் இல்லாதவன், நண்பர்கள் இல்லாதவன், யாரும் இல்லாத அவனை போட்டு தாக்குறான். அப்போ இவனுக்கு சின்ன பசங்களா? இப்போல்லாம் ஐக்யூ லெவல் கூடிருச்சுங்க, ஐக்யூ லெவல் கூடிருச்சு. நம்ம தான் சட்டம் தான் வந்து அவனுங்களை வந்து சிறுவர்னு சொல்லிட்டு இருக்கு. அவனுங்க என்ன நேரம் எத்தனை குழந்தைக்கு எங்கெங்க அவனுங்களுக்கு குழந்தைக்கு தகப்பனா இருக்கானே தெரியாது. அவனுங்க இருக்குன்றீங்களா இருக்காதுன்றீங்களா? இல்லைன்னு சொல்ல முடியாது, இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏண்டா அவங்களுக்கு எல்லாமே தெரியும். இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்து இவனுங்க போயிட்டானுங்க. போன உடனே போலீஸு பப்ளிக் ஃபோன் பண்ணி, பேசஞ்சர் ஃபோன் பண்ணி ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிட்டாங்க. தேடிக்கிட்டே இருக்கு. இவனுங்க போட்ட ரீல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை பார்த்துட்டு இந்த ரீல்ஸ் கீழே எல்லாம் தமிழ்நாடு போலீஸ்ன்னு டேக் பண்ணி விடுறாங்க. அது வரைக்கும் இந்த ரீல்ஸ் தான்றது திருத்தணி போலீஸுக்கு தெரியாது. வெட்டப்பட்ட வரையும் தான் வெட்டணும் இவனு தானே. ரீல்ஸ் பிரபலம் ஆகல, பிரபலம் ஆக தானே போடுறானுங்க. கீழே வந்து தமிழ்நாடு போலீஸ்ன்னு டேக் பண்ணோன்னே ஹெட் குவார்ட்டர்ஸ்லேருந்து போலீஸ் ஐஎஸ் இன்டெலிஜென்ஸ் பார்ப்பாங்களா, இவங்க எடுத்து உடனே ஐஜிக்கு அனுப்புகிறாங்க. ஐஜி அஸ்ராக்காருக்கு கரெக்டாக 4 கிட்ட போயிடுச்சு. உடனே அவர் ஸ்பெஷல் டீம் போடுறாரு. சம்பவம் நடக்கிறது சனிக்கிழமை சாயந்தரம் 4 மணி, 3:30லேருந்து 4:30க்குள்ளே. அவனுக்கு ட்ரெயினில் 3 மணிக்கே இழுத்துக்கிட்டு வந்திருக்கானுங்க. 4:30க்கு ட்ரெயின் வந்து இறங்கு, இந்த சம்பவம் நடக்குது. கடைசியில் பார்த்தீங்கன்னா காலையில் 3லேருந்து 4க்குள்ளே எல்லாரையும் தூக்கிட்டாங்க. ஐஜி அஸ்ராக்கார்க்கோட ஸ்பெஷல் டீம் வந்து தூக்கிட்டாங்க. தூக்கிட்டு கொண்டு வந்து ஸ்டேஷனில் வச்சு ஜொனைல் வேறு. இவனுங்க என்ன நடந்திருக்கான் அந்த ப்ரீவியஸ்ஸு, அவருங்க அந்த டீம் மூலிமா தான் வீடியோஸ்லாம் வெளியே வருது. உடனே இவன் யார், இவன் பின்னணி என்ன, எல்லாருக்கும் 17 வயசு, இவன் அந்த ஊர் ஹரிச்சந்திராபுரம் திருவாலங்காடை சேர்ந்தவன், இவனுங்க வந்து ஒரு பையன், இவன் அரக்கோணத்தை சேர்ந்தவன், இன்னொரு பையன் அரக்கோணத்தை சேர்ந்தவன், இவன் ஒருத்தன் படிக்கிறான். இதுங்க படித்து என்ன பண்ணுங்க, அப்துல் கலாம் ஆகிடுமா? இல்லை படித்து ஏதாவது அணு விஞ்ஞானி, ஏதாவது இஸ்ராயல் சயின்டிஸ்ட் ஆகிடுவானுங்களா? அதுங்க கிளைமேக்ஸ் அதுங்களே தேடிச்சிங்க. ரிமாண்ட் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் பண்ணி மறுநாள் சாயந்தரம் பெரிய ப்ராசஸ் இருக்குல்ல, ரிமாண்ட் ப்ராசஸ்ஸு பெரிய ப்ராசஸ் பண்ணி முதல் நாள் சம்பவம் நடக்குது. மறுநாள் 24 ஹவர்ஸில் இவங்களை மேஜிஸ்ட்ரேட் வீட்டில் சண்டே ஈவினிங் மேஜிஸ்ட்ரேட் வீட்டில் ஆஜர்படுத்துகிறாங்க. ஆஜர்படுத்தி நீதிபதி வீட்டில் ஆஜர்படுத்தும் போது ஒரு சின்ன தகவல், ஒரு சந்தேகம் இருக்குது. காவல்துறை கொடுத்த புகாரின் அடிப்படையில், காவல்துறை கொடுத்த தரவுகளின் அடிப்படையில் தான் நீதிபதி வந்து இவங்களை என்ன பண்ணுறாருன்னு கேட்டால், 3 வரை வந்து செங்கல்பட்டில் இருக்க சிறுவர் கூர்நோக்கு இதுக்கு அனுப்பிடுறாரு, ஹோமுக்கு அனுப்பிடுறாரு. ஒரு பையன் வந்து படிக்கிறான்னு சொல்கிறாங்க. அவன் படித்து என்ன பண்ண போகிறான்? படிக்கிற மாதிரி தெரியலையா சார்?
அவனை உட்கார வச்சு அவனா இல்லை திருக்குறள் ஒரு 10 குறள் எழுதுறான்னு சொல்லியிருந்தாருன்னா அவன் படித்ததுக்கு உண்டான பொய்ஸ் தெரிஞ்சிருக்கும். படிச்சிருக்காங்கன்னு சொன்னாங்களா இல்லை உடல்நிலை சரியில்லைன்னு சொன்னாங்களா, அவனை மட்டும் சொந்த ஜாமீனில் வெளியே விட்டாரான். இதுதான் ஸ்டேட்டஸ். ஆனால் இன்னைக்கு எல்லாரும் அதோட டாக் என்னன்னா, இவனை ரிமாண்டுக்கு கையெழுத்து போட்டு ஜட்ஜு அனுப்புனதுக்கு அப்புறம் தான் வீடியோ வைரல் ஆயிடுச்சு. பட் அந்த வீடியோ ஜட்ஜு பார்த்து தான் இவங்களுக்கு என்ன மாதிரி தண்டனை கொடுத்துருப்பாரு. அந்த ஒருத்தனையும் விட்டு வச்சிருக்க மாட்டார்ல, கண்டிப்பாக அவனையும் ரிமாண்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பல பேர் சொல்றாங்க. ஜட்ஜு பார்த்தாரா இல்லையான்றது நம்ம பார்க்கல, எல்லாரும் சொல்றாங்க. நம்ம என்ன நினைக்கிறோம், ஓ ஜட்ஜு பார்க்கல போல இருக்கு. ஜட்ஜு பார்த்துருந்தாருன்னா இவனையும் சேர்த்து ரிமாண்ட் பண்ணியிருப்பார்ல. இப்போ இவனை ரிமாண்ட் பண்ணாது கூட பின்னணி நோக்கம் என்னன்னா, நேற்று நைட்டு அவனோட இன்ஸ்டா பேஜ்லேருந்து காலையில் வரைக்கும் நம்ம வீடியோ பார்த்தோம். இன்னைக்கு காலையில் பார்க்கும்போது அந்த நாயோட அந்த நந்தான்ற ஒரு இன்ஸ்டா பேஜ்லேருந்து மிஸ்டர் குல்லா அப்படின்ற யூசர் நேமில் பழைய ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் இருக்குது. இந்த சாட்டர்டே எடுத்த வீடியோஸு, கத்தி வச்சு இது பண்ணது, கத்தி வச்சு இது பண்ணுறது, இது எல்லாத்தையும் அந்த வீடியோ மட்டும் காணோம். ஒருவேளை இந்த வீட்டுக்கு அமிச்சாங்களே அந்த அக்யூஸ்டு அந்த நாய் வந்து ரிமூவ் பண்ணிடுச்சா இல்லை காவல்துறை ரிமூவ் பண்ணிச்சான்னு தெரியல. ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் வந்து இந்த மாதிரி திருத்தணியில் கஞ்சா அதிகமாக இருக்குது, புழக்கத்தில் இருக்குன்னு ஒரு அரசியல் கட்சியை சார்ந்த ஒரு பெண்மணி பேசிட்டு போனாங்க. இப்போ நேற்று இந்த சம்பவம் நடந்த உடனே சின்ன சின்ன கட்சி எல்லா கட்சியுமே ஒட்டுமொத்தமாக 4 பசங்க ஆட்சியை விமர்சிக்க வச்சிட்டாங்க. எல்லாருக்கும் உயிர் ஒன்று தான். அவன் நம்ம ஊருக்கு பாதுகாப்பை தேடி வரான், நம்ம ஊரில் அவன் வாழ்வாதாரத்துக்கு தேடி வரான். இந்த பையனை பொறுத்த அளவுக்கு நம்ம ஊருக்கு வந்துட்டு இங்கேருந்து பெங்களூர் போகிறான், சென்னை சென்ட்ரலில் இறங்கி பெங்களூர் போகிறான். அவனுக்கு வந்து ஒரு விஷயம் தெரியாதனால அவன் இந்த ட்ரெயினில் ஏறி கீழே உக்காந்துட்டு போயிட்டான். இது தப்பா? அப்போது எப்படி இவங்களுக்கு இந்த பட்டாக்கத்தி கிடச்சிச்சு? அப்போ இதுக்கு முன்னாடி இவன் மேலே என்ன கேசஸ் இருக்குது? ஏன் இதெல்லாம் வந்து இப்போ இவங்களுக்கு வந்து ஒரு ப்ளஸ்ஸா? இவங்களுக்கு யாரும் பேக்கப் பண்ணுறாங்களா? ஜுனைல்லேருந்து ஒரு ப்ளஸ்ஸா அப்படின்னா, அப்போ ஜொனைல்னா இதில் வெளியே விட்றீங்கன்னா அப்போ ஜொனைல் சரக்கு வாங்கக்கூடாதுன்னு ஒன்று ரூல்ஸ் இருக்கணும்ல. ஒயின் ஷாப்பில் வந்து 17 வயசு கம்மி இருக்கவனுக்கு சரக்கு கொடுக்கக்கூடாதுன்னு ஒன்று இருக்கணும்ல. அப்போ ஜொனைல் கிட்ட ஒரு கத்தி வருதுன்றது மாதிரி ஒன்று இருக்கணும்ல. இப்போ சென்னை சென்ட்ரலுக்குள்ளே இந்த மாதிரி பசங்க கத்தி எடுத்துகிட்டு போக முடியுமா? சிஆர்பிஎஃப், சிஐஎஸ்எஃப் போலீஸ்லாம் அங்கங்கே பார்த்துட்டு அப்படியே பிடிச்சிருவாங்க. நம்ம போலீஸே பிடிக்கும். இங்கே வா, யார் நீங்கள்? கோர்ட்டுக்குள்ளே போகும்போது இங்கே வா, நாளைக்கெல்லாம் பேண்ட்டை இப்படி போட்டுன்னு கிழிஞ்ச பேண்ட்லாம் போட்டுன்னு வந்தோன்னா விட மாட்டேன் அப்படின்னு கோர்ட்லேயே வான் பண்ணி அனுப்புறாங்க. கேக் வெட்டினாலே அரெஸ்ட்டு. ஆனால் ஒரு கத்தியை எடுத்துகிட்டு போய் ட்ரெயினில் இந்த இன்ஸ்டா போட்டுனா அப்போ அவனுங்களுக்கு எல்லாமே தெரியும். நம்ம சொன்ன மாதிரி அவனுங்களுக்கு எல்லாமே தெரியும். இதை தாண்டி சார், இப்போ இந்த சம்பவம் நடந்த பிறகு இந்த புள்ளிங்கோ கல்ச்சர்ன்றது வந்து நீண்ட காலமாகவே தமிழ்நாட்டில் இருக்குது. ஆனால் புள்ளிங்கோவா அந்த கெட்டப்பில் இருக்குங்க எல்லாருமே வந்து நம்ம கெட்டவனும் சொல்ல முடியாது. ஸோ அதுலேயும் வந்து தண்ணி கேன் போடுறவங்க இருக்காங்க, ஏதோ ஒரு வேலை செஞ்சு பழகிக்கிறவங்களும் இருக்காங்க. அவங்களும் டெய்லி வேலைக்கு போகிறாங்க. ஆனால் அவன் அவுட்ஃபிட் ஃபிட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான கெட்டப்பில் இருக்கும். கலரிங் பண்ணியிருக்கிறது, நீங்கள் சொன்ன மாதிரி அந்த புள்ளிங்கோ ஃபிட் பேண்ட் போடுறது, ட்ரெஸ்ஸு, கயிறு சுற்றிட்டு இருக்கிறது, இந்த மாதிரிலாம் இருக்கும். ஆனால் அதை தாண்டி இந்த மாதிரி பட்டாக்கத்தி எடுத்து வீசுகிற அளவுக்கு ஒருத்தன் வந்து வளராங்கன்னா இதுக்கு வந்து பெரும் தாக்கம் வந்து அவங்களுக்கு முன்னாடி இருந்த அவங்க ஏரியா ரவுடி தாதாக்கள் தாண்டி திரைப்படங்களை பார்த்து, அதுவும் குறிப்பாக இப்போ வர திரைப்படங்களை பார்த்து மிகப்பெரிய அளவில் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்க. இப்போ இருக்கக்கூடிய இயக்குநர்கள் குறிப்பிட்டு சொல்லணும்னா லோகேஷ் கனகராஜ் சொல்கிறாங்க, அடுத்து வந்து வெற்றிமாறன் வட சென்னையை மையப்படுத்தி திரைப்படங்கள்லாம் எடுக்கிறாரு. ஸோ அதோட அந்த பாஸ் ஹிஸ்ட்ரின்னு சொல்லி அவங்க எடுக்கக்கூடிய திரைப்படங்களை பார்த்து மிகப்பெரிய அளவில் இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறான்ற ஒரு குற்றச்சாட்டை வந்து தொடர்ச்சியாக வச்சுட்டே வராங்க. அது எப்படி பார்க்குறீங்க? பல திருந்தின ரவுடிகளை பற்றியும் அவங்கனால இன்னி ஒரு ரவுடி உருவாகக்கூடாதுன்றதுக்காக நம்மளே பல முன்னாள் கேங்ஸ்டர் திருந்தி வாழ்ந்தவங்களை பற்றி நம்மளே நிறையா பேசியிருக்கோம், தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கணும். எந்த ஒரு ரவுடிக்கும் ப்ரமோஷனுக்காக நம்ம இது வரைக்கும் பேசவே இல்லை. ஆனால் இதுக்கு முன்னாடி இருந்த பெரிய ரவுடிகள் யாருமே இன்ஸ்டா ரீல்ஸ் போடுறதுக்காக ஒரு கொலை செய்யலை. இன்ஸ்டா ரீல்ஸ் போடுறதுக்காக முடி சிகை அலங்காரத்தை அப்படி வச்சிடல. எந்த முன்னாள் ரவுடிகளுமே பட்டாக்கத்தியை உடம்புல வச்சுக்கிட்டே சுற்றலை. எந்த ஒரு பெரிய ரவுடியுமே ட்ரெயினில் வந்து இந்த மாதிரி மது போதெல்லாம் சினிமாவில் தான் நடந்திருக்கு. அப்போது இந்த சில்லற பசங்களுக்கு எந்த முன் ரவுடிங்களும் உதாரணம் கிடையாது. இவங்களுக்கு சினிமா தான் உதாரணம். ஒரு டிக்டாக்கை தடை பண்ணாங்க, அப்போ இதுக்காக இன்ஸ்டாவை தடை பண்ண முடியாது. காரணம்னா இன்ஸ்டா பல பேரோட ப்ரமோஷன்ஸுக்கு இருக்குது, பலருக்கு அதை வந்து நல்வழியில் பயன்படுத்துகிறாங்க. இப்போ சாலமன் பாப்பையா சொல்லுவார் இந்த மாதிரி இதுக்கு அப்படின்னா, ஒரு மேடையில் கூட சொன்னார், ஒரு மரத்தில் இருக்க நல்ல இலைகள் வந்து பச்சை இலைகள் எவ்வளோ பசுமையாக நம்மளுக்கு தேவையோ அதை நம்ம வச்சுக்கணும். இந்த காய்ந்த சருகுகள் கீழே விழுதுன்னா அது நம்மளுக்கு தேவையில்லை, அதை அப்புறப்படுத்துங்கன்ற மாதிரி தான்
இவங்க இதை தப்பாக பயன்படுத்துகிறான் அப்படின்றது தான் ஒரு ஒரு விஷயமே தவிர இதுக்கு பின்னணி முழுக்க முழுக்க சினிமா தான். ஆனால் இப்போ வர திரைப்படங்கள் அந்த கதை காலத்தை தானே வந்து இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் அதாவது தெரிஞ்சுட்டு ஒண்ணு இருக்காங்க. ஜாதி ரீதியாக எடுப்பாங்க, கேட்டால் எனக்கு வலின்னுவாங்க. சென்னையிலே பிறந்து வளர்ந்துருக்கோம், 20 வயசு வரைக்கும் அவன் என்ன ஜாதின்னு நமக்கு தெரியாது, நம்ம என்ன ஜாதின்னு என்ன கேட்குற. உனக்கு பிழைக்கிறதுக்கு ஒரு விஷயம் தேவைப்படுது, உனக்கு பிழைக்கிறதுக்கு ஒரு ரத்த வெறியை காட்டுற, உனக்கு பிழைக்கிறதுக்கு ஒரு சாதி வெறியை காட்டுற. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து சின்ன சின்ன பசங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மாஸ்டர் படத்தில் ஏய் அவங்க எங்கள் அண்ணிடா போடா அப்படின்னு வீடியோ கேமரா ஒரு சின்ன பையன் வந்து சொல்கிற மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா. கிட்டத்தட்ட அந்த கேட்டகரி தானே இவங்க எல்லாருமே. அப்போ திரும்ப திரும்ப கலாச்சாரத்துக்குள்ளே இந்த மாதிரி ரத்தமும் கத்தியும் கொண்டு வரும்போது இலைமறை காயாக இருந்துச்சு சினிமாவில் வந்து பெரிய ரவுடிகள், அது கதையாகவே இருந்துச்சு. இப்போது சினிமாவில் கதை மட்டும்தான் ரவுடிகள் வெட்டுறது போகிறதா இருந்துச்சு. இன்றைக்கி வந்து போஸ்டர்ஸே வந்து படத்தோட பப்ளிசிட்டி போஸ்டர்ஸே இந்த மாதிரி ரத்தமும் கலரியுமா, ரத்தமும் தெளிச்சு விட்டது கத்தியும் தெளிச்சு விட்ட மாதிரி தானே இன்னைக்கு போகுது. இந்த மாதிரி இயக்குனர்கள் அன்டோல்டு ஸ்டோரி ஆஃப் வடசென்னை அப்படின்னா வடசென்னையில் போயிட்டு அந்த மாதிரி நடந்துட்டு இருக்கா டெய்லி? அன்டோல்டு ஸ்டோரி, சொல்லப்படாத கதை வடசென்னை நடந்துட்டு இருக்கா? சார் அது ஒரு காலத்தில் நடந்திருந்தாலும் இப்போ அதை திரைப்படமா எடுக்கும்போது இப்போ இருக்கவங்க அதை போய் பார்த்து வடசென்னையில் இப்போ நடந்துங்கன்னா நம்மளை பின்னிடுவாங்க. ஏன்னு கேட்டால் அந்த அளவுக்கு ஸ்கில் அவன் வளர்ந்து எங்கெங்கயோ போயிட்டானுங்க. அப்போ நீ வடசென்னைக்காரனா இருக்கணும், நீ அதை பாதிக்கப்பட்டவனா இருக்கணும். நீ எங்க இருந்தோ வந்து உனக்கு கதை கிடைக்கலன்றதுக்காக இருக்க கதையெல்லாம் எடுத்து உருட்டுற. இதுல பல விஷயங்கள் என்னன்னா, நீ ஒரு பப்ளிசிட்டி பண்ற, அதை உன்னாலே ஒரு ஆளை வச்சு இது ஒரு பிரபல ரவுடி பேரை சொல்ற. அப்போ அந்த ரவுடி தான் ஒட்டுமொத்த ஊடகமும் உன்னை அப்படியே படத்தை பத்தி பேசிக்கிட்டே இருக்கு. இந்த ரவுடி கதை, இந்த ரவுடி. நீ எல்லாத்தையும் கருத்து சொல்ற கந்தசாமி டைரக்டர் நீ என்ன பண்ணிருக்கணும், இது அந்த ரவுடியோட கதை தான் அப்படின்னு சொல்லியிருக்கணும். இல்ல அந்த ரவுடியோட கதை இல்லைன்னா சொல்லியிருக்கணும். அப்போ நீ எவ்வளோ பெரிய கமர்ஷியல் வியாபாரின்றது வாயே துறக்காமல் இருக்க. எல்லாம் ஊடகம் அப்படி இப்படின்னு உன் படத்துக்கு ப்ரொமோஷன் தேடுற. கரெக்டாக நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியுதா? அந்த ரவுடியோட கதை இல்லை, அந்த ரவுடியோட கதை தான் அப்படின்னு ஒரு பதிவு போடுறதுக்கு எவ்வளோ நேரம்? எல்லாத்துக்கும் போடுறதில்ல. இந்த ட்ரெயினில் நடந்ததுக்கு பின்னால் இவங்க இந்த இயக்குனர்கள்லாம் ஒரு இந்த மாதிரி வெறித்தனமாக ரத்தத்தையும் கத்தியும் சின்ன சின்ன பசங்களை வச்சு காட்டுறவங்களுக்கு அவங்களுக்கும் அது கடமை இருக்குது, பொறுப்பு இருக்கு. பட் இது ஒரு படங்கிறது வந்து சென்சார் போர்டு போயிட்டு வருது. ஸோ அங்கேயும் சில கடுமையான தணிக்கைகள்லாம் இருக்குல்ல சார். இப்போ சென்சார் போர்டுக்குள்ள டாப் ஹீரோஸ் முதற்கொண்டு அந்த மாதிரி திரைப்படங்களை வந்து நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கேங்ஸ்டருக்கு திரைப்படம் அதெல்லாம் ஆராய்ஞ்சா இவனுக்கு முடி வெட்டி விட்டவங்க வரைக்கும் நம்ம பேசுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு யார் வந்து சிகை அலங்காரம் பண்ணி விட்டது, உங்களுக்கு யார் பேண்ட் தைச்சு விட்டது, அது வரைக்கும் நம்ம பேசுற வேண்டியதா இருக்கும். நம்ம யதார்த்தத்தை பேசணும்னா இதெல்லாம் எதோட ஸ்டைல், இப்படி காட்டுறது எந்த ஸ்டைல், அது என்ன ஸ்டைல்? அது படத்துல தான் சார் பார்த்துருக்கேன். அதுதான். அப்போ இது இன்னைக்கு வந்து சீரழிவை நோக்கி போயிட்டு இருக்கு. சென்னையில் இருக்கவங்களாம் திருந்திட்டான்டா. டேய், சென்னையில் ரவுடிங்கெல்லாம் சொல்ல முடியாதுடா. எல்லாம் இந்த கைலாங்குட்டிங்க இந்த புள்ளிங்க எல்லாம் இப்போ சென்னைக்கு அவுட் ஆஃப் ஃபேஷன் ஆயிடுச்சு. ஏன்டா கீழ் வீட்டில் இருக்கவங்க அசிங்கமாக கேட்குறாங்கடா உன் பிள்ளைய வளர்க்கலன்ட்டு. அதாவது 2 வார்த்தை இருக்கு. இது வந்து கெட்ட வார்த்தை கிடையாது. முடின்னா நல்ல வார்த்தை, மயிருன்னா கெட்ட வார்த்தையா? எஃப்ஐஆரில் கூட மென்ஷன் பண்ணுவாங்க மயிருன்னு கேட்டாருன்னு. அப்போ முடினா நல்ல வார்த்தையா? அப்போது நான் அந்த பாஷையில் சொல்லுவோம். கீழே அம்மா வந்து சொல்லுவாங்க, டேய் கீழ் வீட்டுக்காரங்க கேட்குறாங்கடா, ஹவுஸ் ஓனரு உன் பிள்ளையோட முடியை கூட பிடுங்க முடியா, வெட்ட முடியான்னு கேட்குறாங்கடா, எனக்கு அசிங்கமாக இருக்குடா, வெட்டுறா அப்படின்வாங்க. அப்போது மெட்ராஸில் இருக்க பசங்க, சென்னையில் இருக்க பசங்க என்ன பண்ணுவோம், அந்த இயர் அப்படி வச்சுட்டு அடுத்தது அவனுக்கு அடுத்த கிளாஸ் அது அந்த லீவில் வைப்பான், அப்படி போயிடும். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேலே இந்த கோடு போட்டாங்க. அதெல்லாம் வந்து கலெக்டரே வந்து இந்த மாதிரி வெட்டக்கூடாது அப்படின்னு முடிவெட்டுறது கடைங்களுக்கே, முடித்திருத்த ஆளுங்களுக்கே வந்து ஒரு சர்க்குலர் மாதிரி கொடுத்தாங்க ஒரு மாவட்டங்களில். இன்றைக்கி அதெல்லாம் சென்னையை விட்டு வெளியூர் போயிடுச்சு. நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த கிராமத்தில் போய் பார்த்தீங்கனாலும் அங்கே இருக்க பள்ளியில் பசங்க இந்த புல்லிங்கோ ஃபிட் தான் போட்டு போகிறான். ஏன் அந்த ஹெட்மாஸ்டர் தடுக்கலை? இல்லை ஸ்கூலுக்கு தான் ஒரு கல்ச்சர்னா கூப்பிட்டு வாசல்லையே கொண்டு வந்து உட்கார வச்சு முடியை வெட்டிட்டு தான் வரணும். ஸ்போர்ட்ஸ் மாஸ்டர் ஒருத்தர் இருப்பார்ல, பிடி மாஸ்டர், கொண்டு போய் கடையில் உட்கார வச்சுட்டு தானே வெட்டிட்டு கொண்டு வரணும். ஒரு முடியவே ஒரு பையனை வந்து ஒரு முடியை திருத்த முடியாத பெற்றோர்கள் இருந்தால் என்ன, இல்லைன்னா என்னங்க? ஒரு பையனை இது கோல்டு இந்த பக்கம், அப்போ அந்த பையனோட முடியவே உங்களால் வெட்ட முடியலன்னா நீங்கள் எதுக்கு அப்பா அம்மாவாக இருக்கிறீங்க? அப்போ அங்கேருந்து ஆரம்பிக்குதுல்ல, அப்போ பேண்ட்டுக்கு வருது. அதை தாண்டி இப்போது சென்னை இந்த மாதிரி வட மாவட்டங்கள்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி புள்ளிங்கோ கல்ச்சர் இதை பேஸ் பண்ணி திரைப்படங்கள் தென் மாவட்டங்களையும் தான். இல்லை தென் மாவட்டங்கள் நீங்கள் சொல்கிற மாதிரி ஜாதி ரீதியிலான திரைப்படங்கள். ஸோ அங்கேயும் வந்து அதை பேஸ் பண்ணி ஒரு தலைமுறையினர் உருவாகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இங்கே எல்லா ஜாதியிலையும் இந்த மாதிரி பசங்க புள்ளிங்கோன்ற ஒரு ஃபிட் இருக்கு. அது இப்போ அங்கே உருவாயிடுச்சு. இங்கே அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆயிடுச்சு. தென் மாவட்டங்கள் வேற மாதிரி இருக்குமே சார். பட்டனை கழட்டி விடுறது,
இந்த உருண்டை சங்கிலி போட்டுக்கிட்டு இந்த ஆனா மாதிரி அங்க பெருசா இந்த மாதிரி இருக்கிறது. நீங்க கத்தி எடுத்துட்டு போகும்போது இந்த மாதிரி அங்க நீங்க போகும்போது மத்தவன் தடுப்பான், ஏய் என்னடா கட் பண்றான்ட்டு. ஆனா இது எதுவுமே இல்லாத ஒரு பையன் டொக்குல வந்து மாட்டிக்கிட்டான், இந்திக்கார பையன். அதுல வந்து ரொம்ப இது மாதிரி சம்பவம் இது மாதிரி நடக்கக்கூடாதுன்றது தான் எல்லாரோட இதுவும். இந்த பசங்களுக்கு வந்து இவ்வளோதான்ற ஒரு பயம் போயிடுச்சு. நம்ம பார் இதெல்லாம் தெரிஞ்சு தான் அவனுங்க வெளியிட்டானுங்க. இப்போ என்ன அவனுங்க வெளியே வந்துட்டாங்க, வெளியே வந்துருவானுங்க. அவங்க 16ஆம் தேதியோ என்ன வரைக்கும் ஏதோ ஒரு தேதி வரைக்கும் 16ஆம் தேதி வரைக்கும் இன்னும் ஒரு நாள் வரைக்கும் நீதிமன்ற சிறைன்னு சொல்லியிருக்காங்களே தவிர அவங்களுக்கு தண்டனைகள் கடுமையாக கொடுத்தா மட்டும்தான் இது போன்று வேற ஒரு மாவட்டத்தில் இல்லை நீங்கள் சொன்னீங்களா சார், எல்லா சமூகத்திலையும் இந்த மாதிரி இளைஞர்கள் இந்த மாதிரி தப்பு பண்ணுறவங்க இருக்காங்கன்ட்டு. ஆனால் இந்த மாதிரியான விஷயங்கள் குறிப்பிடும் போது இந்த மாதிரி பிள்ளைங்கோ கேரக்டர் இல்லை வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னா இது வந்து ஒரு சில சமூகத்தை வந்து குறி வச்சு நீங்கள் வந்து சொல்கிறீங்க. இது வந்து எல்லாரும் பண்ணுறது தான். இது ஏன் என் பிள்ளைங்கோன்னா மட்டும் இவங்க இந்த சமூகத்தை சேர்ந்தவங்க மட்டும் தான் இந்த மாதிரி இருக்காங்க. புள்ளிங்கன்றதுக்கு சமூகமே தேவையில்ல. முடி இப்படி வச்சு பேண்ட் இப்படி வச்சுட்டு வீட்டில் பெத்தவர் பேச கேட்கலனாவே புள்ளிங்க தான். இதுக்கு சமூகமே தேவை கிடையாது. அப்போது இது எங்கேருந்து திருத்தணும்? முதல் வீட்டுக்கு அடங்காது ஊரில் அடங்குவாங்களே. அப்போ இதில் 17 வயசு ஒரு பையன் என்ன 17-18 வயசு அந்த 12th கடந்துட்டான்னா அவன் வந்து கொஞ்சம் ஜெருவன், அதுக்கப்புறம் அவனை கடந்துருவான், கரையை கடந்த மாதிரி தானே. அப்போது இந்த பள்ளியில் இதெல்லாம் அனுமதிக்கக்கூடாது. 7வது 6வதுல பேண்ட் இப்படி போடுறான்னா மாற்று, என்ன பேண்ட்டை எடுத்து விடு. ஒரு பையன் ஸ்கூல் வாசலில் நின்றுட்டு பேண்ட்டை மடித்து உள்ளே பின் போட்டுட்டு போகிறாங்க, நல்லா இருக்க பேண்ட்டை. அப்போது இதெல்லாம் வந்து திருத்த வேண்டியது அங்கேருந்து இருக்குது. குருகுலத்திலேருந்து ஆரம்பித்தா மட்டும்தான் ஒரு மனிதன் குருகுலத்தில் திருத்தும் போது தாய் தந்தை வந்து அதை வந்து மறுக்க முடியாது. என் பிள்ளை இப்படி தான் முடி வச்சுப்பான், நீங்கள் ஸ்கூலில் அலோவ் பண்ணணுன்னு எந்த தாயார் வந்து சொல்லுவாங்களா? என் பிள்ளை இப்படி தான் காதில் கமல் போட்டுட்டு தான் வருவான் அப்படின்னு சொன்னால் யாரா வந்து சொல்லுவாங்களா? இதெல்லாம் வந்து ஏற்புடையதல்ல. இது ரொம்ப ஒரு உலுக்கியது. ஒரு 4 பசங்க இன்றைக்கி அரசையே அனைவரும் விமர்சனம் பண்ணுற இடத்துக்கு கொண்டு வந்துட்டானுங்க. இதுக்கு பின்னால் வந்து மதுவும் இருக்குது, கஞ்சா பழக்கமும் இருக்குது, சினிமாவும் இருக்குது. எல்லாத்துக்கும் பின்னணி அவங்க பெற்றோர்கள், குடும்பம் அவங்கள கண்டிக்காம விட்டது தான். இப்போது அந்த பையன் வந்து வெட்டுப்பட்ட சுராஜ் வந்து திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலேருந்து சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வந்தது தான் ஒரு தகவல் இருக்குது. அது உறுதிப்படுத்த முடியல. பட் இந்த பசங்க வெளியே வந்து திரும்பவும் இதை பண்ண மாட்டானுங்க. என்ன நிச்சயம் வெளியே வந்தோன்னு அவ்வளோதான்ட்டு பார்த்துட்டானுங்கல்ல, அடுத்து அவ்வளோதான்ட்டு. அப்போது இவங்கள மாதிரி ஆட்களுக்கு திருந்துறதுக்கு உண்டான தண்டனை இது. இவங்க திருந்தலன்னு விஷயமே கிடையாது. இப்போது இவங்க திருந்த விஷயமே இல்லை. அது இயற்கை திருத்தும், அந்த சமுதாயம், அந்த ஊரில் சமூகம் திருத்தும், அந்த ஊர் மக்கள் திருத்துவாங்க, உலகம் திருத்திடும். இதை பார்த்து இன்னொரு இடத்துல நம்ம அதுதான் பார்க்கணும். இதை பார்த்து இன்னொரு திருத்தணியில் நடத்தது ஏன் திருப்பூரூரில் நடக்காது, திருப்பூரூரில் நடத்தது ஏன் திருவண்ணாமலையில் நடக்காது, இப்படி தான் நம்ம போகணும் அப்படின்றது தான். அதனால் எல்லாரும் விரும்புகிற மாதிரி, எல்லாரும் சொல்கிற மாதிரி அவனை கண்டகாலை வெட்டி போடுங்க, நான் அவனை என்கவுண்டர் பண்ணுங்க, அவனை வெட்டி போடுங்க, அவனை தூக்கில் போடுங்க நம்ம சொல்லலாம். அதுக்கெல்லாம் சட்டம் இருக்குது, கடுமையாக தண்டனை கொடுக்கணுன்றது தான். அவங்களுக்கு பயம் வரணும், மற்றவங்களுக்கு தான் நம்மளோட கோரிக்கை. கண்டிப்பாக சார். நீங்கள் சொன்ன மாதிரி பள்ளிக்கூடங்கள் எப்படி வந்து இந்த சாதிய அடையாள கயிறுகள்லாம் வந்து அழிக்கப்பட்டதோ அதே மாதிரி இந்த மாதிரி ஹேர் ஸ்டைலிருந்து அவங்க ட்ரெஸ் அவுட்ஃபிட் வரைக்கும் வந்து ஒரு டிசிப்ளினான ஒரு சிஸ்டத்தை உருவாக்கினா மட்டும்தான் இதுக்கு வந்து இதுதான் முதல் கட்டம். பள்ளி கல்லூரி அனைத்துலையும் இதுதான் முதல் ஸ்டெப். அந்த மாதிரி குற்றங்கள் நடைபெறாமல் தடுக்கிறதுக்கு. நேரம் ஒதுக்கி இது குறித்து நிறைய தகவலை பகிர்ந்துட்டீங்க. நேரத்துக்கு நன்றி சார். மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? சாதாரண ஆயிலை விட சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand.